வணக்க மக்களே. நம்ம கார்த்திகதையில February 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, வில்லிக்கு நடக்கிறது எல்லாம் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ச்சே, நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கே. சரி, அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லி அவரை எச்சரிக்கணும். அக்காவுக்கு வேற என் புருஷன் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அக்கா அவரை சும்மாவே விட மாட்டா. நம்ம போய் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு வில்லி நேரா அவங்க ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட பாக்குறாங்க. அவரு நேரா வில்லிய பார்த்துட்டு, சொல்லு சந்திரா, என்ன அவசரமா பார்க்க வந்திருக்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, நீங்க பண்ண விஷயம், அதாவது அந்த ஜோதிடரை மிரட்டி பொய் சொல்ல வச்ச விஷயம் எல்லாமே அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கா பயங்கர கோவத்தோட இருக்கிறா. இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, நான் பண்ண விஷயம் எப்படி தெரியும்? என்ன அந்த ஜோசியக்காரன் என் மேல கொஞ்சம் கூட பயமே இல்லாம உண்மையை சொல்லிட்டானா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த உண்மையை சொன்னாலும் பரவாயில்ல, பட் அந்த டிரைவர் பையன் பிளான் பண்ணி அவனை உண்மையை சொல்லியிருக்கான். அவன் நமக்கு பயந்துகிட்டு உண்மையை சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அந்த டிரைவர் பையன் வேற ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கற மாதிரி கொடுத்து ரோகிணியோட பேரை மாத்தி அதே ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜோசியக்காரனை சொல்ல வச்சுட்டான். அந்த ஜோசியக்காரனும் முட்டாள்தனமா பார்க்காம எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அதுவும் அக்காவோட கண் முன்னாடியே. அக்கா போயிட்டு அந்த ஜோசியக்காரன்ட்ட, யாரிடம் உன்னை அப்படி சொல்ல சொன்னது அப்படின்னு கேட்டதோட அவனும் பயந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்கா உங்களை தேடி வந்துருவாங்க. கண்டிப்பா நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. சோ இங்க இருக்கிறத விட்டுட்டு நீங்க கிளம்புறது நல்லது. அவரு சொல்றாரு, ஏற்கனவே சித்தி இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க, இப்போ நானே இந்த ஊரை விட்டு போகணுமா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்கா காரிக்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னா நீங்க இப்போதைக்கு இத பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நான் சொல்றது கேளுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அவரு. என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, ஏற்கனவே சித்தி போயிட்டாங்க, இப்ப நானுமா? என்னால முடியாது சந்திரா, அவளுக்காகலாம் நான் பயந்து போக முடியாது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். அக்கா காரியோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. அக்கா கண்டிப்பா சும்மாவே விட மாட்டா, அதனால நீங்க போறதுதான் நல்லது, சொல்றதை கேளுங்களா அப்படின்னு சொன்னதோ அவரும் சரி ஓகே, நீ சொல்றதுனால கிளம்புறேன் அப்படின்னு அவரு அந்த இடத்துல இருந்து பொட்டி படிக்கையோட கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வில்லி அப்பாடா, இவரை எப்படியும் அனுப்பியாச்சு, அக்கா காரி கிட்ட இவரு மாட்ட மாட்டாரு. ஏற்கனவே அக்கா காரி பயங்கர கோவத்துல இருக்கிறா, இப்ப இவரு சிக்கனாரு, அவ்வளவுதான், அக்கா சும்மா விட மாட்டா அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரோகிணியை பார்த்து, இங்க பாரு, இனிமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நீ என்கிட்ட கேளு, உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன். அப்ப வில்லி நினைக்கிறாங்க, சரி இதுக்கப்புறமும் நம்ம ரோகிணிய பேசினா அக்கா நம்ம மேல கோவப்படுவா, சோ இப்போதைக்கு நம்ம நல்லவங்க மாதிரி பேச வேண்டியதுதான் அப்படின்னு நேரா ரோகிணியோட பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, ரோகிணி, இந்த மாதிரி டயத்துல நீ ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடணும், நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மயிலே நேரா வில்லிய பார்த்து, என்ன சித்தி, நேத்து வரைக்கும் என்னென்னமோ பேசுனீங்க, ஆனா இப்ப என்ன ரொம்ப அமைதியா பேசுறீங்க, இந்த குழந்தை நல்லபடியா வரணும் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு, நீங்க அப்படி பேசுற ஆள் இல்லையே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரும் இத பர்சனலா எடுத்துக்காதீங்க. அக்கா காரிக்கு இவ குழந்தையால ஆபத்து அப்படின்னு கேட்டதோட எனக்கு ரொம்ப பயம் ஆயிருச்சு. எனக்குன்னு இருக்கிறது அக்கா மட்டும்தான், அவளுக்கும் ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? அதனாலதான் நான் அப்படி கோவப்பட்டேன். எனக்கு ஒண்ணும் பர்சனலா ரோகிணி மேல எந்தவித கோபமும் இல்ல, எனக்கு என் அக்கா நல்லா இருக்கணும், அதனாலதான் நான் அப்படி பேசினேன். இப்போ அக்கா காரியோட அக்கா காரிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரோகிணியோட குழந்தையால. அப்புறம் என்ன, ரோகிணியோட குழந்தை நல்லபடியா வரட்டுமே, அதனாலதான் நான் ரோகிணி கிட்ட பேசுறேன். நான் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு தப்பாவே தான் தெரியும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இல்ல சின்னத்த, திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்களா, அதான் சந்தேகமா இருக்கு.
அப்ப வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியா அக்கா இப்படி பேசுறத, எனக்கு நீதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நான் பேசுறேன். ஆனா இவங்க எல்லாரும் என்னை எப்படி நினைச்சுக்கிறாங்க பாரு அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடுங்க, இதோட பிரச்சனையை விடுங்க. ரோகிணி உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்க வேண்டியது. ஆனா அந்த டிரைவர் பையன் இடையில புகுந்து எல்லாத்தையுமே மொத்தமா சொதப்பிட்டான் அப்படின்னு வில்லி கோவத்துல அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்புறம் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ரோகிணி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நீ நேரா என்ன கூப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்ல ரோஹிணியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நேரா மயில கூப்பிட்டு, மாப்பிள்ள, அவசரப்பட்டு நான் ரொம்ப பெரிய தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன். ஆனா எனக்கு நீங்க எல்லாருமே உண்மையை புரி வச்சு எப்படியோ என் பொண்ணோட குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்ப ஹீரோ மயில சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ரோகிணியோட குழந்தையால உங்களுக்கு எந்த வித ஆபத்தும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். மத்தபடி வேற எதுவும் எனக்கு தேவையில்லத்த. நம்ம எல்லாருமே இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மயிலு நேரா ரோகிணிய கூட்டிக்கிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. அப்போ ஈஸ்வரி சோகமா உட்காந்துருக்காங்க. எவ்வளவு பெரிய தப்பா பண்ண பார்த்தோம் அப்படின்னு. ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன ஒரே குழப்பத்தோட இருக்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லங்க, நான் எவ்வளவு பெரிய தப்பா பண்ண பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படிங்கறதும் உனக்கு நல்லாவே தெரியும். அதோட இந்த உண்மையை கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த குடும்பத்தை பாதுகாத்தது இப்ப யாரு அப்படின்னு உனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை தான். இதுல இருந்தே உனக்கு தெரியலையா மாப்பிள்ளை எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு? இப்பயாவது அவரை பத்தி புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு அவரை கனெக்ட் பண்ணி பேசாதீங்க. அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறது எனக்கு தான் தெரியும். இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏன் நம்பிக்கையை வந்து மொத்தமா காலி பண்ணிட்டாரு. இந்த வீட்டுல உள்ள யாருமே மலை அளவு அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். அவரை என்னோட மூத்த மகனாவே பார்த்தேன். ஆனா அவரு கடைசியில இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில அவர் ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். யாரு எவரு அப்படின்னு தெரியாம என் பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ்வளவு நம்பிக்கையோட கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவரு கடைசியில எனக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு. அது எதுவுமே உங்க யாருக்கும் தெரியல. இல்ல இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர ஒரு கோவத்தோட பேசுறாங்க. அப்போ நம்ம ராஜா நினைக்கிறாரு, சோ இதுக்கு மேல இவகிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த சந்திராவோட வாயில இருந்து எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்பதான் நம்ம ராஜா மயிலு எல்லாருமே ஒரு இடத்துல பிளான் பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு சந்திராதான். அவங்க இன்னும் இந்த வீட்டுல இருக்க இருக்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பிரச்சனை. சோ அவங்கள பத்தின உண்மைய அத்தை கிட்ட சீக்கிரம் நிரூபிக்கணும். அதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதை கேட்டதும் அவங்க எல்லாரும் சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க என்ன பிளான் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி செய்யறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அதான் வேணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க கிட்ட, சரி நான் பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக மாடிக்கு போறேன் அப்படின்னு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க வில்லி நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா வில்லி கிட்ட போயிட்டு, என்ன இந்த வாட்டியும் தோத்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எத்தனை தடவை என்ன தோற்கடிச்சாலும் சரி, நான் கண்டிப்பா அக்கா கரைய ஜீரோவாக்காம விட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜா நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் தங்கச்சி உனக்கு நேர்மையா இல்ல, உன்னைய நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் உன்கிட்ட பல தடவை சொன்னேன். பட் நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஆனா இப்ப அதை நிரூபிக்கிற விதமா என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு, வரியா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி கேக்குறாங்க, எனக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நேரா மாடிக்கு போறாங்க. அங்க வந்துட்டு வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா ஹீரோ கிட்ட ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நீ சத்தம் போட்டு பேசிடாத, இங்கே நில்லு, உன் தங்கச்சி என்னெல்லாம் பேசுறா அப்படிங்கிறத
நல்லா காதுல வாங்கு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரியும் சரி அப்படின்ட்டு நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அத்தைக்கு ஆபத்து கொடுக்க பாத்தீங்க, அந்த ஜோசியரை வச்சு பொய் சொல்ல வச்சீங்க, இன்னும் இந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகள் பண்ணிருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நான் இந்த வீட்டுல அக்கா காரி கூட எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியுமா? அக்கா காரிய ஜீரோ ஆக்கணும், என் புருஷனை இந்த ஊருக்குள்ள நம்பர் 1 ஆக்கணும், அவரை எல்லாரும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கௌரவப்படுத்தணும், அவர் இந்த ஊருக்குள்ள ஒரு தலைவன் ஆகணும். அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அக்கா ஒரு முட்டாள், அவ ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவ பாட்டுக்கும் அவ குடும்பத்தை மட்டும் பார்க்காம இந்த ஊருக்கு தலைவர் ஆனா, பஞ்சாயத்து தலைவி ஆனா, இந்த ஊருக்கு முதலாளி ஆனா, இதெல்லாம் அவளுக்கு தேவையா? அவ எப்போ அந்த விஷயத்துல இறங்கினாலோ அப்பவே என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிருச்சு. அவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனா நான் மட்டும் என் புருஷனை விட்டுட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டத்தோட இருக்கேன். என்னை பத்தி யாருமே யோசிக்கவே இல்லை. என் அக்கா கரை கூட என்னை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் அவளை பத்தி யோசிக்க போறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கை தான் முக்கியம். அக்கா காரிய நான் கண்டிப்பா தோற்கடிப்பேன் அப்படின்னு வில்லி அடுத்தடுத்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராஜா நேர ஈஸ்வரிய பார்த்து, இப்பயாவது உன் தங்கச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உன் தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டியா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவ மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவ வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காளே அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர சோகத்தோட பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்பயாவது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும் வில்லி கேக்குறாங்க, என்னடா போன வாட்டி மாதிரி என்ன மிரட்டுறியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு. அப்ப வில்லி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஈஸ்வரி நின்னுகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட வந்துட்டு, சந்திரா, அப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மையா? அப்ப உண்மையாவே வந்துட்டு நீ அந்த சிவனாண்டி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? அவன் தான் உனக்கு முக்கியமா? என்னை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அம்மாவுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். ஆனா உனக்கு அவன் தான் முக்கியம், என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, எனக்கு நீதாக்கா முக்கியம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ என்ன மட்டும் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியோ அது எல்லாத்தையுமே நான் காதல வாங்கிட்டேன். உன் மனசுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் என் தங்கச்சி எனக்கு எதிராக இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி இதுக்கப்புறமும் உன் தங்கச்சிய மன்னிச்சு இப்படியே வச்சுக்க போறியா? இப்பவே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்து, அதுதான் உனக்கு நல்லது. அப்பதான் நம்ம குடும்பமும் நிம்மதியா இருக்கும். இவளால நம்ம குடும்பம் எத்தனை வகையில பிரச்சனைய சந்திச்சிச்சு அப்படிங்கிறத நீ கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்கிற. தயவு செஞ்சு சொல்றது கேளு. இதுக்கப்புறமும் நீ அவளுக்கு வந்துட்டு டைம் கொடுத்த அப்படின்னா அது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப கெட்டது. தயவு செஞ்சு சொல்றது கேளு. அவளை இப்பவே அனுப்புறதுக்கான வழிய பாரு அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, தயவு செஞ்சு என்ன அனுப்பிடாதக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, என் குடும்பத்துல உள்ளவங்க தான் எனக்கு முக்கியம். நீ இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்க. அப்படி இருக்கையில என்னால கண்டிப்பா இதுக்கு மேலயும் உன்னை நம்பி இந்த வீட்டுல விட முடியாது. நீ இந்த வீட்டை விட்டு போறதுதான் நல்லது, என்னை மன்னிச்சிரு சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திராவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, அக்கா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சந்திராவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம புதுசாக ஹேர் கிளப் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். இதே மாதிரி வேற நிறைய அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.